பெட்ரோமேக்ஸ் விளக்கு என்றாலே நம் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருவது செந்தில் கவுண்டமணியின் இந்த காமெடி தான். ஒரு காலத்தில் இரவில் நடைபெறும் திருமண ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பெட்ரோமேக்ஸ் விளக்கு பயன்படுத்தப்படும். கால ஓட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் மின்மயமாக்கப்பட்டதால் அதன் தேவை குறைந்து போய்விட்டது. ஆனால் இந்த பழைய பெட்ரோமேக்ஸ் விளக்குகளில் இரிடியம் இருக்கிறது என்றும் இதை வாங்கி விற்றால் கோடிகளில் லாபம் அள்ளலாம் என கூறி மோசடியை அரங்கேற்றிய நபர் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெட்ரோமேக்ஸ் விளக்கு மோசடி அரங்கேறியது எப்படி? கடந்த 2014ஆம் ஆண்டு பழைய பெட்ரோமேக்ஸ் விளக்கில் இரிடியம் இருப்பதாக கூறி லட்சக்கணக்கில் விலை பேசி விற்று மோசடியில் ஈடுபட்டதாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரிமங்கலத்தைச் சேர்ந்த செந்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு தலைமறைவாகிவிட்டார். கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு செந்திலை பிடிக்க பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து துறைமுகங்கள், விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி செந்தில் பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த செந்தில் கடந்த 4ஆம் தேதி மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது இமிகிரேஷன் அதிகாரிகளிடம் சிக்கினார். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் பின்னர் காவல்துறையினரிடம் அவரை ஒப்படைத்தனர். இதையடுத்து கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட செந்தில் கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 7 ஆண்டுகளாக மலேசியாவில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த செந்தில் தாயகம் திரும்பிய போது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.